வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் புதிதாக தொடங்கிய கோழி பண்ணையாளர்களுக்குத்தான் நஷ்டம் வராமல் லாபத்தை மட்டும் வருவது எப்படி என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதனால் புதிதாக பண்ணை ஆரம்பித்தாலும் சரி, சில மாதங்கள் தொடங்கிய பண்ணையாளர்களாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வணக்கம். கோழி பண்ணை வச்சிருந்தாரு, அவர் நிறைய லாபம் சம்பாதிக்கிறாரு. 1000 கோழி 2000 கோழி வச்சுட்டு இருக்காரு. அதனால நாமளும் கோழி பண்ண ஆரம்பிச்சிடலாம், நம்மளும் கண்டிப்பா லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் ஆரம்பிச்சிடுறாங்க. மொத்தம் ஒரு ஊர்ல 2 பேர் இருக்கிறாங்க, ராமு சோமுன்னு. ராமு என்பவர் எல்லா அனுபவத்தையும் பெற்றுட்டு கோழி வைக்கிறாரு. 6 மாசத்துல அவர் லாபத்தை சம்பாதிச்சிட்டாரு. ஆனா சோமு என்பவரு வருமானம் அவர்கிட்ட அதிகமா இருக்குது. ஆனா அவர் ஆசையால கோழி பண்ண வைக்கிறாரு. 6 மாசத்துல நஷ்டம் ஏற்பட்டுருது. கோழி பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறாரு. இதுல என்ன தெரியுதுன்னா, அனுபவம் வாய்ந்து கோழி பண்ணைய ஆரம்பிக்கணும். அதனாலதான் சொல்றது, 20 கோழி ஆரம்பிச்சுதான் பெரிய கோழி பண்ணையை நம்ம ஆரம்பிக்கணும். கோழி பண்ணையாளர்கள் செய்யும் தவறுகளால்தான் லாபம் வராமல் நஷ்டத்தை மட்டுமே சந்திக்கிறாங்க. அது என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் வாங்க. முதல்ல ஒரு கோழி பண்ணையை ஆரம்பிச்சு அதுக்கு தீவனம் போட்டுட்டு விட்டுட்டா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு நம்ம கவனம் எடுத்து பொறுப்பாவே நடத்த வேண்டும். அது போல ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு 100 கோழியை வாங்கி அதை வளர்த்து நம்ம வித்துட்டா லாபம் கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய தவறு. அதை நம்ம பொறுப்பாகவும் கவனமாகவும் அதை ஒரு நம்ம தொழிலாக செய்யாமல் ஒரு உணர்வோடு செய்தால் லாபம் மட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும். முதல்ல ஃபர்ஸ்ட் அவசரப்படாதீங்க. ஒரு பண்ணையை ஆரம்பிக்கும் போது ஒரு 100 குஞ்சு வாங்கிட்டா அதை 1000 குஞ்சு ஆக்கி நம்ம லாபம் சம்பாதிச்சிடலாம்னு சம்பாதிக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. அவசரப்படாம 10 குஞ்சியா கொண்டு வந்து உங்களால எவ்வளவு சமாளிக்க முடியும் அந்த குஞ்சு வாங்குங்க. அதை விட்டுட்டு 1000 குஞ்சு ஒட்டுக்கா வாங்குறேன், இல்ல 2000 குஞ்சு ஒட்டுக்கா வாங்குறேன், பெரிய பண்ணையா போடுறேன் அப்படின்னு அந்த தவறு மட்டும் செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா குரோத் கொண்டு போங்க. அப்படி கொண்டு போனீங்கன்னா மட்டும்தான் லாபமும் சம்பாதிக்க முடியும், உங்களுக்கு ஒரு அனுபவமும் கிடைக்கும் கண்டிப்பா. அது போலவே ஒரு குஞ்சு நம்ம ஒரு பண்ணையில போய் நம்ம எடுத்துட்டு வரும்போது, ஏற்கனவே பண்ணை வச்சு நடத்திட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள கூட்டிட்டு போய் எடுங்க. அவங்களுக்கு தெரியும் ஒரு சில விஷயம்லாம். கண்கள் நல்லா பிரகாசமாக இருக்கணும், கோழி குஞ்சு நல்லா தெளிவா நடக்கணும், தீனி நல்லா எடுக்குதா அதையும் பார்க்கணும். இந்த 3 விஷயத்த பார்த்து தான் கோழி குஞ்சு எல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் பார்த்து எடுத்துட்டு வாங்க. அந்த கோழி குஞ்சு எடுத்துட்டு வந்த உடனே பண்ணையில உடனே விடாதீங்க. ஏற்கனவே கோழி குஞ்சு இருந்துச்சுன்னா அந்த கோழி குஞ்சோடையே இதையும் விடாதீங்க. இது தனியா விட்டு ஒரு 10 நாளைக்கு பாருங்க, இது எப்படி தீவனம் எடுத்துக்கொள்ளுதுன்னு. அதுபடி சரி செஞ்சு கொள்ளுங்க. இல்லைன்னா அந்த கோழி குஞ்சினால பிரச்சனையா இல்ல எந்த கோழி குஞ்சினால பிரச்சனையான்னு தெரியாம ரெண்டுமே இழக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதனால தனித்தனியா பண்ணுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, கோழிகளுக்கு போடும் தீவனம், அந்த தீவனத்தை போட்டா நல்லா இருக்குமா இல்ல இந்த தீவனத்தை போட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு சில பேர்லாம் கண்டிப்பா நினைக்கிறாங்க. அதனால ஒரு தீவனத்தையே போடுங்க. ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க எந்த தீவனம் நல்லா கோழி குஞ்சுங்க எடுத்துக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஒரே தீவனத்தை ஈக்குவலா கொடுங்க, அதிகமாகவும் கொடுத்துடாதீங்க. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா தண்ணீர். கோழிகளுக்கு தீவனத்தை விட தண்ணீரே முக்கியமாக இருக்கும். அதனால தண்ணீர் நல்லா குடிக்க வைக்கணும். ஒரே தண்ணியை கொடுக்குற மாதிரி பண்ணுங்க. மாத்தி மாத்தி தண்ணி கொடுத்தீங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு, கோழியா இருந்தாலும் சரி, சளி பிடிக்கும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், கோழி குஞ்சுகளுக்கு எப்பவும் ஈரப்பதமும் அதிகமா இருக்கக்கூடாது, வெப்பமும் அதிகமா இருக்கக்கூடாது. ஒரு சமநிலையில இருக்கணும். கோழி பண்ணையை நம்ம அமைக்கும் போது நல்லா காற்றோட்டமான இடத்துல பார்த்து அமைங்க. ஒரு 100 குஞ்சு வளர்த்துறோம்னா ஒரு 150 குஞ்சு இடைவெளி இருக்கணும் கண்டிப்பா. அப்படி இருந்தா மட்டும்தான் கோழிகள் தாராளமா வளர்ச்சி அடையும் மலமலன்னு. இல்லைன்னா கண்டிப்பா ஒவ்வொன்றும் அந்த கூட்ட நெரிச்சல்ல இருக்கும்போது கழிவுகள், அந்த எச்சமெல்லாம் கோழிகளை கண்டிப்பா தாக்கும். இன்னொன்னு மறந்துட்டோம், அதேபடி பார்த்தீங்கன்னா கோழி கழிவுகள் தினந்தோறும் கவனிக்க வேண்டும். இது ஒரு வேலையாக நினைக்காம ஒரு உணர்வு பூர்வமாக தினந்தோறும் கோழி பண்ணையை சுத்தம் செஞ்சிருங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தபடியா நாம பார்க்க போற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, லாபகரமா சம்பாதிக்கிறதுக்கு ஒருத்தரையும் நம்பாதீங்க, டீலரே நம்பாதீங்க, கடையில கரையிலும் நம்பாதீங்க. நீங்களே போய் நேரடியா பார்த்து பேசிக்காங்க. அப்படின்னா மட்டும்தான் லாபம் கிடைக்கும்.